Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. சேனல்ல கொஞ்சம் 7 o'clock அந்த மாதிரி தான் வீடியோ வந்து அப்டேட் ஆகுது. ஸோ இனி வர்ற டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு 6:30க்கு முன்னாடியே வீடியோஸ் வந்து டெய்லி அப்டேட் ஆகும். கண்டிப்பா நிறைய லெசன்ஸ் வரும். ரெகுலரா நிறைய பேர் பார்த்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களையும் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான லெசன் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லெசன் பத்தி நான் சொல்லிடுறேன். அதாவது இப்ப நம்ம இங்கிலீஷ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எதுல இருந்து கத்துக்கணும், ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியுது, அதனால எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் சரளமா படிக்கணும் எழுதணும் அப்படின்னா ஒரு 15 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோனிக்ஸ், அதாவது இந்த உச்சரிப்பு ரூல் அப்படின்றது வந்து ஒரு 15 ரூல் மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 15 ரூல்ல இருக்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களோட குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கூட இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த 15 ரூல்ஸுமே நம்ம வீடியோஸா கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் அது என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன விஷயங்கள் நீங்க படிக்கணுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு 8 ரூல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அதனால வாங்க என்னென்ன 15 ரூல் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 15 ரூலுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை தனியா நான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்கா போட்டு கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா வவல்ஸ் இன் சிலபிள். சிலபிள்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறது பிரிச்சு படிக்கிறது. ஒரு வார்த்தையை சின்ன சின்னதா பிரிக்கிறத சிலபிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சிலபிள் அப்படின்றது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வார்த்தையில உயிரெழுத்து இல்லைன்னா உயிரெழுத்து உச்சரிப்பை வச்சு ஒரு வேர்டை வந்து பிரிக்கிறாங்க. இதை வந்து 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம், 4, 5க்கு மேற்பட்டது கூட நம்ம பிரிச்சு படிக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய வார்த்தைகளா இருக்கும்போது நம்மளால ஃபுல்லா ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும். அப்ப அதை சின்ன சின்னதா பிரிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா படிக்கலாம் இல்லையா? அதுதான் வந்து இந்த சிலபல்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வவல்ஸை வச்சு எப்படி வந்து பிரிச்சு படிக்கிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரூல். இதுவும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாதான் பெரிய பெரிய வார்த்தைகளை பிரிச்சு படிக்கவும் முடியும். அட் த சேம் டைம் பிரிச்சு எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த லாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுத போறோம்னா ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் எழுதும் போது ஃபென்டாஸ்டிக். இப்போ இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க, இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கு, இங்க ஒரு வவல் இருக்கு, இங்க ஒரு வவல் இருக்கு. அப்ப இந்த வேர்டை 3ஆ பிரிச்சிருக்காங்க. அப்ப எழுதும் போது எவ்வளவு ஈஸியா எழுதலாம் பாருங்க, ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். ஓகே, அந்த மாதிரி ஒரு வேர்டை நம்ம 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம். 1 சிலபிள் அப்படின்னா ஒரே ஒரு வவல் இருக்கும், அதை வந்து நம்ம பிரிக்க முடியாது. அந்த இதுதான் 1 சிலபிள்னு சொல்லுவோம். 2 சிலபிள்னா 2ஆ பிரிக்கிறது, 3ஆ பிரிக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. இதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாருங்க, நாப்கின் அப்படின்ற இந்த வார்த்தையை இன் ஆப் நாப்கின். இப்போ ஜெட் அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா இங்க ஒரே ஒரு வவல் சவுண்டு தான் இருக்கு, ஒரே ஒரு வவல் தான் இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம ஜெட் அப்படின்னே தான் படிக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். 2வது ரூல் என்ன அப்படின்னா ஷார்ட் அண்ட் லாங் வவல்ஸ். ஷார்ட்னு சொல்றது தமிழ்ல நம்ம குறில் எழுத்துக்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா, குறில் ஓசை. லாங்னு சொல்றது நெடில் உச்சரிப்புன்னு நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி இங்கிலீஷ்லயும் ஷார்ட் இருக்கு, லாங் வவல் சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டும் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல எந்த சவுண்ட் வரும் அப்படின்றது. இப்ப ஷார்ட் வவல் லாங் வவலுமே இந்தந்த இடங்கள்ல இந்த எழுத்துக்கு இந்த இடத்துல ஷார்ட் சவுண்டு தான் வரும், லாங் சவுண்டு தான் வரும் அப்படின்றதுக்கான ரூலுமே இருக்கு. அதை நம்ம தனியா வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை படிக்கிறனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்னா அந்த வார்த்தைக்கு வந்து கரெக்டான உச்சரிப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஏ, இ அண்ட் ஐ, ஓ, யூ இந்த 5க்குமே வந்து பார்த்தோம்னா ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட் இருக்கும். இதில் லாங் சவுண்ட் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த ஏனா ஏங்கிறது தான் லாங் சவுண்ட், ஈனா ஈங்கிறது தான் லாங் சவுண்ட், ஐங்கிறதுக்கு ஐ தான் லாங் சவுண்ட், ஓ அதே மாதிரி யூ. ஸோ இதுதான் லாங் சவுண்டு. ஷார்ட் சவுண்டும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நான் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். இங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க, கோ. ஸோ இங்க வந்து ஓங்கிற சவுண்டு லாங் சவுண்டு, இது வந்து கு ஓ கோ இட் கொட். ஸோ வந்து இது வந்து ஷார்ட் சவுண்டு. இங்க வந்து பாருங்க ஷ் இ ஷி. ஓகே, இது வந்து ஏ ஷே இட் ஷெட் ஷி ஷெட். அப்போ இங்க ஈக்கு வந்து ஈங்கிற சவுண்டு முடியுது, இங்க ஏங்கிற சவுண்டு வருது. அப்போ இது வந்து லாங் சவுண்டு, இது வந்து ஷார்ட் சவுண்ட். ஓகே, இது வந்து பாருங்க ஹாய் ஹாய். ஓகே, இது வந்து ஹிம். அப்போ ஐக்கு வந்து ஷார்ட் சவுண்டு ஈங்கிற சவுண்டு, லாங் சவுண்டு ஐங்கிற சவுண்டு. அப்போ வந்து இந்த 2வது ரூல் ஷார்ட்டும் லாங் வவல் சவுண்டும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எழுதுறதுக்கும் அதே மாதிரி தான், படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது முக்கியமான 3வது ரூல் என்ன அப்படின்னா சைலண்ட் இ. சைலண்ட் ஈனா ஈ வந்து நான் கொடுத்துருக்கேன் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சைலண்டா வரும்ட்டு.
ஏன் இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா, எழுதும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். படிக்கும் போது மிஸ்டேக் வர்றது ரொம்ப ரேரு. பட் எழுதும் போது மிஸ்டேக் வரும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஈ வந்து சைலண்டா தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம எங்கெல்லாம் சைலண்டா வரும், எந்த வார்த்தையில நம்ம உச்சரிக்கணுன்ற ரூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். சைலண்டா வரும்போது இப்ப இன்சைடு அப்படின்ற வேர்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இன்சைடு இந்த டியோட முடிஞ்சிருது பாருங்க உச்சரிப்பு. ஈ வந்து வருது ஆனா சைலண்டா வருது. அப்போ வந்து ஈ நம்ம எழுதினாதான் இந்த வார்த்தை கரெக்ட் இல்லையா? அதனாலதான் நம்ம சைலண்ட் ஈயும் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல பெரும்பான்மையான வார்த்தைகள்ல ஈ வந்து சைலண்டா தான் வரும். ஓகேங்களா? ஸோ மூணாவதா இருக்க ரூல் சைலண்ட் ஈ அப்படிங்கிற ரூல். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க கான்சனன்ட் பிளண்ட்ஸ் அண்ட் டைகிராஃப்ஸ். அதாவது கான்சனன்ட் பிளண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு மெய்யெழுத்துக்கள். ஓகே, அதாவது இப்போ சிஹெச், டிஹெச், எஸ்ஹெச் இந்த மாதிரி பார்த்துருப்போம். இது ரெண்டும் பிளெண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு தான் கொடுக்கும். ஓகேங்களா? தனித்தனி சவுண்டு, சிக்கு தனியான சவுண்டு, ஹெச்சுக்கு தனியான சவுண்டு அப்படி கிடையாது. ரெண்டுக்கும் சேர்த்தாப்புல தான் ஒரு சவுண்டு வரும். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா படிக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டு வார்த்தையும் ஜாயின் பண்ணி புதுசா ஒரு சவுண்ட் கொடுக்குது. சியோட சவுண்டு இக்கு இல்லைன்னா இச்சு அந்த மாதிரி சவுண்டு, ஹெச்சோட சவுண்டு இக்குன்ற சவுண்டு. ஆனா சியும் ஹெச்சும் சேரும் போது பாருங்க இச்சுன்ற சவுண்டு. இஷ், இத், யூ, இஃப். பியோட சவுண்டு இப்பு சவுண்டு, ஹெச்சோட சவுண்டு இஹு சவுண்டு. ஆனா இது ரெண்டும் சேரும் போது என்ன சவுண்ட் வருது? இஃப் அப்படின்ற சவுண்ட் வருது. ஓகே, சாப், ஷிப், தின், விஸ், போட்டோ. ஓகே, ஸோ அது நாலாவதா இருக்க ரூல்ல கான்சனன்ட் பிளண்ட்ஸ் அண்ட் டைகிராஃப்ஸ் சொல்றது. இந்த மாதிரி கான்சனன்ட் ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சவுண்டு வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது நாலாவதா இருக்க ரூல். அதே மாதிரி வவல்ஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? எப்படி வந்து கான்சனன்ட் எழுத்துக்கள் ரெண்டு எழுத்து சேர்ந்து நமக்கு ஒரு சவுண்டு கொடுக்குதோ அதே மாதிரி வவல்ஸ்லயும் இருக்கு. அதை வந்து நம்ம வவல் டைகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஓவும் ஏயும் சேர்ந்துச்சுன்னா ஓங்கிற சவுண்டு. இப்போ ஓக்கு தனியா ஏக்கு தனியா சவுண்ட் கொடுக்க கூடாது. ரெண்டையும் சேர்த்து ஓங்கிற சவுண்டு. ஈயும் ஏயும் சேர்ந்தா ஈங்கிற சவுண்டு. ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஐ சேர்ந்துச்சுன்னா ஐங்கிற சவுண்டு. இந்த மாதிரி நிறைய டைகிராஃப்ஸ் இருக்கு, நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எழுதுறதும் சரி படிக்கிறதும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப போட்டுங்கிற வேர்டை நம்ம எழுதணும் அப்படின்னா ஓ ஏ சேர்ந்து ஓங்கிற சவுண்ட் கொடுக்குது. அப்ப ரெண்டு எழுத்தையும் நம்ம எழுதணுமா இல்லையா? ஸோ அதுக்காக தான். இப்போ பெயிண்ட், இப் எயிண்ட், பெயிண்ட். இங்க ஏங்கிற சவுண்டு. அதே மாதிரி இங்க ஈங்கிற சவுண்டு பாருங்க, பீச். ஓகே, ஸோ அஞ்சாவது ரூல் என்னது? வவல் டைகிராஃப். ஓகே, அடுத்தது பாருங்க ஆறாவது வவல் வந்து ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ். அதாவது இதை பொஸ்ஸி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஆர் கூட வவல் சேர்ந்து வரும்போது அந்த ஆர் வந்து அந்த வவலோட சவுண்டை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஏஆர், இஆர் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த ஏயோட சவுண்டை விட இந்த ஆரோட சவுண்டு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஆர் சவுண்டு தான் இந்த ஏயை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதை தான் நம்ம ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் டீட்டெயிலா வீடியோ இருக்கு. அடுத்து ஏழாவது. ஸோ இந்த ரூல் தான் நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்துருந்தோம். ஷுவா சவுண்ட் அப்படின்றது நிறைய இப்போ வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஹெச்இ த, இங்க வந்து இத்து ஏங்கிற இந்த சவுண்ட் பார்த்தீங்களா? அந்த சவுண்ட் வந்து ஷுவா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெமிலி அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இந்த ஷுவா சவுண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக எங்கெல்லாம் உங்களுக்கு ஷுவா சவுண்ட் வரும், எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த எந்தெந்த வவல்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஷுவாஸ் உங்களுக்கு வந்து வருது அப்படின்றது தான் இந்த ரூல். இது ஏழாவது ரூல். அண்ட் கடைசி எட்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சி ஹார்ட் சி. சாஃப்ட் சி ஹார்ட் சி அதாவது என்னன்னா சாஃப்ட் சவுண்ட்ல வந்து நமக்கு இச்சுன்ற சவுண்ட் வரும், ஹார்ட் சவுண்ட்ல இக்குன்ற சவுண்ட் வரும். இது எங்கெங்க வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, when the letter C is followed by the vowels E, I இல்லைன்னா Y கூட வரும்போது it usually make a soft sound. அதாவது இப்போ சிமெண்ட், CEMENT, சிமெண்ட். இதை எப்படி படிப்போம்? இஸ்ன்ற சவுண்ட்ல படிப்போம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து சாஃப்ட். இது இஸ்ன்னு வச்சுக்கலாம், இச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சிமெண்ட்டுங்கிறதுக்கு இந்த சி தான் யூஸ் பண்ணுவோம், இந்த சி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதுக்காக. ஐன்றதுக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டி, சினிமா இந்த மாதிரி வார்த்தைகள்ல நம்ம வந்து சாஃப்ட் சவுண்ட் கொடுப்போம். அதே மாதிரி சைக்கிள் இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கு வந்து சாஃப்ட் சவுண்ட் வரும். இதே ஹார்ட் சவுண்ட் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கூடயும் ஓ கூடயும் வரும்போது ஹார்ட் சவுண்ட் வரும். கேட், காட் இங்கெல்லாம் வந்து நமக்கு சிக்கு வந்து ஹார்ட் சவுண்ட் வரும். அதே மாதிரி ஜிக்கும் சாஃப்ட் ஹார்டுன்னு ரெண்டு சவுண்ட் இருக்கு. அதுவும் எங்க வரும்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்றேன். இ கூடயும் ஐ கூடயும் ஒய் கூடயும் வரும்போது ஜிக்கு வந்து இஜ்ன்ற சவுண்டு.
அதாவது ஜியோட சவுண்ட் அப்படின்னா இக்கு 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 இல்ல இக்கு அப்படின்ற சவுண்டு தான் அதோட சவுண்டு. ஆனா இ கூடையும் ஐ கூடையும் வை கூடையும் சேரும்போது இஜ்ஜுங்கிற சவுண்டு கொடுக்கணும். இதுவே ஏ கூட ஓ கூட யூ கூட சேரும்போது இக்கு அப்படின்ற சவுண்டு. ஜெல், ஜியாண்ட், ஜிம். அதே மாதிரி கேஸ், கொரில்லா, யோகர்ட். ஓகே, இங்கெல்லாம் க க சவுண்டு, இங்கெல்லாம் இஜ் ஜ சவுண்டு. ஓகே, அதுதான் வந்து நம்ம 8வது ரூலா சொல்லியிருக்கோம். சாஃப்ட் சி, ஹார்ட் சி. அதே மாதிரி சாஃப்ட் ஜி, ஹார்ட் ஜி. இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிறது வந்து படிக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயம் அந்த வார்த்தையை எழுதும் போதும் ஓகே. இப்போ வந்து ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜெனரல் கொண்டு போயிட்டு என்ன எழுதக்கூடாது, ஜெனரல்ன்ற வேர்டு எழுதி சொல்லிட்டாங்கன்னா ஜேயை கொண்டு போடக்கூடாது. ஏன்னா ஜேக்கும் வந்து இஜ்ஜு சவுண்டு தான், இங்க ஜிக்கும் இஜ்ஜு சவுண்டு இருக்கு. அப்போ அந்த வித்தியாசம் நமக்கு தெரியறதுக்கு இந்த ரூல் கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்த 8 ரூல்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. வீடியோஸ் தெரியலனாலும் உங்களுக்கு செப்பரேட்டா போஸ்ட் பண்றேன். இன்னும் முக்கியமான 7 ரூல் இருக்கு. இந்த 15 ரூல்ஸ் பத்தின விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க சரளமா எழுதவும் சரி, சரளமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு லெசன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனல்ல ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.